மண்டபம் பகுதியில் இருந்து ராமேஸ்வரம் தீவை இணைப்பதற்காக 21ஆம் நூற்றாண்டில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கும் பாம்பன் புதிய மேம்பாலத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடலில் ரயில் போக்குவரத்து மேற்கொண்ட பழைய பாம்பன் பாலத்தின் வரலாறு என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ராமேஸ்வரம் இலங்கை இடையே வணிகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிற்காக பாக்சலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இடையே 1854ஆம் ஆண்டில் 80 அடி அகலத்தில் 4400 அடி நீளத்திற்கு ஆழப்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக பாம்பன் பகுதியில் பெரிய கப்பல்களும் போர்க்கப்பல்களும் பயணிக்க தொடங்கின. இதனைத் தொடர்ந்து நாட்டின் நிலப்பரப்பை ராமேஸ்வர தீவுடன் இணைக்கும் முயற்சியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக 1902ஆம் ஆண்டு மண்டபம் மற்றும் ராமேஸ்வர பகுதியை இணைப்பதற்கான பாம்பன் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கியது. இந்தியர்களின் உழைப்பால் சுமார் 12 ஆண்டுகள் நடைபெற்ற பணிகளில் பாலத்திற்கு நடுவே கப்பல் சென்று வரும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டது. சுமார் 146 தூண்கள் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டு கடல் மட்டத்திலிருந்து 17 மீட்டர் உயரத்தில் பாம்பன் பாலம் கட்டப்பட்டது. மண்டபம் பகுதியில் இருந்து ராமேஸ்வரம் செல்வதற்காக கடல் வழி ரயில் போக்குவரத்து தொடங்கியது. அன்றைய காலகட்டத்தில் கடலில் அமைக்கப்பட்ட பாலம் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அப்பகுதி மீனவ மக்கள் மேன்மையடைய முக்கிய பங்காற்றியது. என்னைக்கு இந்த ட்ரெயின் பாலம் சொல்லி என்னைக்கு வந்துச்சோ அது வந்த பிறகு எங்களோட வாழ்வாதாரம் கூடுது. அந்த ட்ரெயின் பாலம் வந்ததுக்கு பின்னாடி எங்களோட மீனவன் இங்கே இருந்த மக்கள் மீனவன் பூரா ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அதில் இந்த மீன் பிடிச்சி அந்த மீனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும்பாடு. மீனை கொண்டு போய் நாங்கள் டைரெக்டாக நினச்ச டயத்தில் அந்த நேரத்தில் சேர்க்க முடியாது. என்னைக்குன்னு இந்த பாலம்னு ஒன்று உருவாகி இந்த தீவுக்குன்னு வந்துச்சோ அதில் இருந்து அதுக்கு பின்னாடி எங்களோட மீனவன் மக்கள் அந்த மீனை கொண்டு போய் நினச்ச ரேட்டுக்கு விற்கிறது, நினச்ச நேரத்துக்கு அனுப்புறது, அது இப்போ நல்லா இருந்துச்சு. இந்தியாவிலேயே முதல் மற்றும் நீண்ட கடல்வழி ரயில் போக்குவரத்து என்ற சிறப்பை பெற்ற இந்த பாலம் பல்வேறு புயல்கள் அனைத்தையும் கடந்து 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ரயில் போக்குவரத்து சேவையை மேற்கொள்ள பெரிதும் உதவியது. இருப்பினும் இந்த பாம்பன் பாலம் தனது 108வது வயதில் முழுமையாக பழுது ஏற்பட்டதால் 2022ஆம் ஆண்டு முதல் பழைய பாம்பன் ரயில் பாதை பயணம் நிறைவுக்கு வந்தது. இதனையடுத்து புதிய ரயில் பாலத்தை கட்டுவதற்காக மத்திய அரசு முடிவு செய்து 540 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக வெர்டிகல் லிப்டிங் என்ற முறையில் மேல் நோக்கி தூக்கும் வகையில் புதிய பாம்பன் தூக்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய பாம்பன் தூக்கு பாலம் 2.8 கிலோமீட்டர் நீளத்தில் கடலுக்கு நடுவே கப்பல் செல்ல வழிவிடும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு துருப்பிடிக்காத வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக பொறியாளர் அழகேசன் தெரிவித்திருக்கிறார். 550 கோடி ரூபாயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்டாக என்ன அட்வான்ஸ் தொழில்நுட்பம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் ஸ்பேன் இது இப்போ 17 மீட்டர் தூக்குற மாதிரி டிசைன் பண்ணி டு மேட்ச் ரோடு பிரிட்ஜுக்கு சேம் லெவல் வர்றது மாதிரி 17 மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த லிஃப்டிங். கான்கிரீட் வந்து கிரேடு M45ங்கிற கிரேடு போட்டிருக்கோம். ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் போட்டிருக்கோம். அப்புறம் அட்மிக்சர் கான்கிரீட்டில் மிக்ஸ் பண்ணுவோம். கரோஷன் கம்மியாகணுங்கிறதுக்காக கரோஷன் இன்ஹிபிட்டர்னு ஆட் பண்ணுவோம். அது ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் லிஃப்ட் ஸ்பேன் லிஃப்ட் பண்ணி இருக்கும்போதோ கீழே இருக்கும்போதோ ஏதாவது இன்கன்வீனியன்ட் இருந்ததுன்னா ட்ரெயின் சிக்னல் வராது. இங்கே லிஃப்ட் ஸ்பேன் பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கங்கே சென்சார் வச்சுருக்கோம். இந்த லிஃப்ட் ஸ்பேன் ரெஸ்ட் ஆகிற பொசிஷனில் லிஃப்ட் ஆகிற பொசிஷன் எல்லா இடத்துலையும் சென்சார்ஸ் இருக்குது. அந்த சென்சார் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரெயின் வரலாங்கிறதுக்கு சிக்னல் கொடுக்கும். புதிய பாலத்தில் புயல் மழை காலங்களில் பாலத்தின் உறுதித்தன்மையையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறார் அதிகாரி தினேஷ்.
புது பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. பழைய பிரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு பெயிண்டிங் ஸ்கீமு, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லிஃப்டிங் லோயரிங்கு, இது எல்லாமே புது டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்க. பழைய பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 16 பேர் மேனுவலாக ரொட்டேட் பண்ணி தான் அந்த பிரிட்ஜை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. பட் புது பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். மேக்ஸிமம் லோயரிங் அண்ட் லிஃப்டிங் ரெண்டுமே சேர்த்து 12 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். பட் பழைய பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் தான். அதுபோக சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணியில் பீரியடிக்கலாக பெயிண்டிங்கு, கிரீஸிங்கு எல்லா விதமான ஒர்க்குமே பண்ணுவாங்க. இதில் போட்டிருக்க ஃபவுண்டேஷன் டைப் பார்த்தீங்கன்னா பழைய பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபவுண்டேஷன், இதில் பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. எந்த ட்ரெயின் மூவ்மெண்ட்டுக்கோ பப்ளிக் சேஃப்டிக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லாத மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன். கடலுக்கு நடுவே 2.8 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் ரயில் பயணம் மேற்கொள்ள அதிநவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மக்கள் நலன் என அனைத்தையும் உள்ளடக்கி மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியை இணைப்பதற்காக புதிதாக கட்டப்பட்டிருக்கும் பாம்பன் புதிய தூக்குப்பாலம் இந்திய பொறியியல் துறையில் சாதனை என்றால் அது மிகையாகாது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் முகமது ஜேலானி.